யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலம் மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். கொடிய பற்களால் வாதித்தான் என்று பார்க்கிறோம். அப்போ அடி மேல அடி வச்சா அப்போ நிச்சயமா நம்மளா இருந்தா கூட என்ன செய்வோம், ஏதாவது பேசிடுவோம். ஆனால் அப்போதும் கூட தேவன் முன்னாடி தேவன் மீது உறுதியான தேவ பக்தி உள்ளவராக, தேவன் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவராக யோபு இருந்ததை பார்க்க முடிகிறது. அப்போ 2 to 8 வரை பார்த்தோம். இந்த சூழ்நிலையில யோபுனுடைய மனைவி என்ன சொல்கிறார் என்று பாருங்க, 9வது வசனத்துல. அப்பொழுது அவனுடைய மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் பாருங்க, இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்திலே உறுதியா இருக்கிறீரோ. மனைவிக்கு தெரியுது தேவனை தூசித்து பாருங்க. இன்னைக்கு மனைவிகள்லாம் தேவன் நமக்கு தந்து இருக்கிறார். மனைவி அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? மனைவிமார்கள்லாம் ஊழியத்தின் பாதையிலே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பெரும் உதவிகரமாக இருக்கிறார்களா? சிலர் தான் அப்படி இருக்கிறார்கள், வெகு சிலர் தான் அப்படி இருக்கிறார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் அப்படி ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகவும் தடையாக தான் இருக்கிறார்கள். அது யோபுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அன்பான சகோதரிகளே, நாம் யோபினுடைய மனைவி போல இருக்கக்கூடாது. ஊழியத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஊழியக்காரருக்கு உறுதுணையாக ஊழியத்திலே உதவிகரமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாடுகள் வரதான் செய்யும், கஷ்டங்கள் வரதான் செய்யும். நமது கணவரை திட்டுவார்கள், அவமானப்படுத்துவார்கள், காரி துப்புவார்கள், அடிப்பார்கள். ஆனாலும் அவையெல்லாம் பார்த்து நாம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு நமக்கு எதுக்கு இந்த ஊழியம், இதை விட்டுட்டு வெளியே வாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அவர்களை தைரியப்படுத்தணும், அவர்களை உற்சாகப்படுத்தணும். தேவன் நமக்கு ஒரு பெரிய இழப்பை தாரார் என்றால், அவமானத்தை தாரார் என்றால், அதற்கு பின்பாக நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இங்கு இல்லாவிட்டாலும் நிச்சயமாக நித்திய ஜீவனிலே நாம் பிரவேசிப்போம் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாக துணைவிமார்கள் இருக்க வேண்டும், அன்பான சகோதரிமார்கள் இருக்க வேண்டும். ஆகினாலே இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் தேவன் நமக்காக தான் வைத்திருக்கிறார். ஏதோ கதை புத்தகம் மாதிரி நாம் படித்து விட்டு போகவே கூடாது. இந்த வசனத்தை படிக்கிறோம், இதிலிருந்து நான் என்ன பாடம் கற்றுக்கிட்டேன், தேவன் எனக்கு இதில் என்ன பாடத்தை வச்சிருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து செயல்பட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ அதுக்கு யோபு சொல்றார் பாருங்க, 10வது வசனம். அதற்கு யோபு, நீ பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுகிறாய். பாருங்க, அதாவது அப்போ கூட யோபு மனைவி திட்டல, பைத்தியக்காரின்னு சொல்லல, பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் அப்படிதான் சொன்னாரே தவிர திட்டவே இல்லை. தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் பாருங்க தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்றார். அப்போ தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? அப்போ இதை எதை காட்டுது என்றால், யோபுனுடைய தேவ பக்தியை குறித்தும் யோபு தேவன் மீது கொண்ட நம்பிக்கை குறித்தும், உறுதியான தேவ பக்தியும் உறுதியான நம்பிக்கையும் குறித்து நமக்கு பறைசாற்றக்கூடியவைகளாக இருக்கிறது. அப்போ இப்போ பார்த்தோம், அதே 9, 10 பார்த்துட்டோம் இல்லையா? இனிமேல் அடுத்தது நடக்கக்கூடியதை பாருங்க. அவருக்கு இருந்த சிநேகிதர்கள் 13 அதாவது 11 அந்த மீதமுள்ள வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய சிநேகிதர்கள் அங்க வாரார்கள். அவருக்கு யோபுக்கு 3 சிநேகிதர்கள் இருக்காங்க. யாரான பேர் பாருங்க. எலிபாஸ் ஒருத்தர், பில்தாத் 2வது, சோப்பார் 3. யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு தங்கள் தலங்களில் இருந்து வந்தார்கள். எதுக்கு வந்தார்கள்னா ஆறுதல் சொல்வதற்காக வந்திருக்கிற அந்த 3 நண்பர்கள். அப்ப 3 நண்பர்கள், இன்னைக்கு நாமும் கூட என்ன செய்யணும், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த 3 நண்பர்கள் வாரார்கள். இந்த யோபுடைய புத்தகத்தில் பார்க்கும் பொழுது 42 அதிகாரம் தான் இருக்கே தவிர அதை புரிந்து படித்தோம் என்றால் மிகவும் எளிது. இதுல என்ன ஒரு ரகசியம் என்றால், இந்த 3 நண்பர்களும் 3 சுற்றாக பேசுகிறார்கள். அதற்கு யோபு பதில் கூறும் வண்ணமாக இருக்கிறது. ஆனால் 3வது சுற்றிலே ஒரு சின்ன திருத்தம், 3வது சுற்றிலே சோப்பார் பேசுவது இல்லை. 3வது சுற்றிலே எலிபாஸ், அதாவது எலிபாஸ் என்ன செய்யறாருன்னா குறைவாதான் பேசுறார். அதாவது எலிபாஸ்ல பில்தாத் குறைவாக 6 வசனம் தான் பேசக்கூடியதை பார்க்க முடிகிறது. அவருடைய வாயை குறைத்து கொள்கிறார்கள் பேசுவதை. அப்போ இவ்வளவுதான் இந்த அதிகாரம். இதுல வேற நீங்க பார்த்தீங்க என்றால் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரையிலும் இந்த சர்க்கிள் தான் மீண்டும் மீண்டுமாக ரொட்டேட் ஆகி வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. அப்போ
31 வரை இப்படி நடக்கிறது. 32 37 வரை அவர் எலிகு அவர்கள் பேசக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ 38 42 வரை தேவன் பேசக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இவ்வளவுதான் அந்த புத்தகத்தினுடைய சாராம்சம். இந்த யோபு புத்தகத்திலே 1067 வசனங்கள் உள்ளன. 42 அதிகாரங்கள், 1067 வசனங்கள் உள்ளன. அப்போ படிப்பது சுலபமாக, மிகவும் எளிதுதான். நாம தான் ஐயோ புரிய மாட்டேங்குது, இதை போய் யார் படிப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுலேயும் தேவன் நமக்கு ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார். அப்போ யோபுடைய நண்பர்களை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் பேசுறாங்க, ஆறுதல் சொல்லும்படி வராங்க. அவர் இருக்கிற தூரத்திலிருந்து வரும்பொழுதே அவருடைய உருவமே தெரியல, யோபுடைய உருவம் தெரியல. அதனால் என்ன செய்யறாங்க, அவர்களும் தங்களை வரித்து கொண்டு யோபோடு என்ன செய்யறாங்க, 7 நாள் அங்கு உபவாசம் இருக்கக்கூடிய, அதாவது யோபோடு சாப்பிடாமல் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அப்போ எப்படிப்பட்ட நண்பர்களை அவர் சம்பாதித்து வைத்திருக்கார் என்று பாருங்கள். நாமும் கூட நமக்கு நண்பர்கள் தேவ பக்தி உள்ள நண்பர்களாகவே நாம் தெரிந்து கொண்டு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் வழி பிசகாமல் தேவனுடைய பாதையிலே, தேவ பக்தியிலேயே தொடர்ந்து வளர்ச்சி அடைய முடியும். அப்போ இப்படி இருக்கும் பொழுது யோபுடைய நண்பர்கள் ஆறுதல் சொல்ல வந்தார்களே தவிர ஆறுதல் சொல்வது போல யோபுவை குற்றப்படுத்தக்கூடிய காரியங்களையும் கூட பேசியதாக நாம் பார்க்க முடிகிறது. அது பின்வரும் வசனங்களை நாம் பார்க்கலாம். இப்படி இழப்பு மேல் இழப்பு, மனைவி ஒரு பக்கம் தூற்றுகிறாள், தன்னுடைய சரீரத்திலே உச்சி முதல் உள்ளாங்கால் வரை கொடிய வியாதி இல்லையா? இந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கும் கூட வரும் நாட்களிலே ஏற்படலாம், ஏற்படாமல் கூட இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனை மாத்திரமே உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலையும் கூட யோபு அவர்கள் என்ன செய்தார் என்று பார்த்தீர்கள் என்றால், அவருடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய தேவ பக்தியை பார்க்கும் பொழுது, யோபு புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு அல்லது யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்றார் இல்லையா? அப்போ அவருடைய நம்பிக்கை, அவருடைய உறுதியான நம்பிக்கையை பாருங்க, உறுதியான தேவ பக்தியை பாருங்க எப்படி இருக்குது இல்லையா? ரொம்ப ஆச்சரியத்தின் மேல ஆச்சரியமா இருக்குது. எனக்கு ஒன்றும் போட்டா கூட பரவாயில்ல, நான் தேவனை விட்டு விலக மாட்டேன், அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன், அவர் மேல உறுதியான நம்பிக்கை நான் வச்சிருப்பேன் அப்படி மாதிரி சொல்லக்கூடியதை நான் பார்க்க முடிகிறது. ரொம்ப ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியமா இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல 23ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 12ஆம் வசனத்தையும் கூட நாம் பார்க்கும் பொழுது யோபுனுடைய நம்பிக்கை குறித்தும் யோபுனுடைய உறுதியான தேவ பக்தியை குறித்தும் நாம் பார்க்க முடியும். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க, என்னுடைய கால்கள் அவரை பற்றி பிடித்தது, அவருடைய நெறிய விட்டு நான் சாயாமல் அவர் கை கொண்டேன். பாருங்க, அப்போ எந்த சூழ்நிலையில் அவருக்கு இருந்த பாருங்க சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தேவன் மீது எவ்வளோ பக்தி வைராக்கியமா இருக்கக்கூடிய நாம் பார்க்க முடிகிறது. நாமளும் அப்படி இருப்போமா? கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க. நம்ம நிச்சயமாக யோபுவை காட்டிலும் நம்ம அதிக விசுவாசம் உள்ளவர்களாக, அதிக தேவ பக்தியில உறுதி உள்ளவர்களாக, அதிகமாக தேவன் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் பார்க்கும் பொழுது யோபு 27ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக. சரி, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். பாருங்க, என் ஆவி என்னை விட்டு பிரிய மட்டும் என் உத்தமத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், விளக்க மாட்டேன். என் நீதியை கெட்டியா பிடித்திருக்கிறேன் சொல்றது, என்னுடைய நீதியை அவைகளை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. நம்ம இப்படி தேவன் மீது உறுதியான நம்பிக்கையும் உறுதியான தேவபக்தியும் உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் நம்முடைய இருதயம் நம்மளே என்ன செய்யாது, நிந்திக்காது. சும்மா ஏனாதானோ இருந்தா கண்டிப்பா நம்ம மனசாட்சியே நம்ம குத்தும். என்னடா வேஷம் போடுற, தேவபக்தின்னு சொல்ற, நீ நடக்கிறியா, அப்படி ஊருக்கு உபதேசம் உனக்கு கிடையாதா, அப்படி மாதிரி நம்ம இருதயமே நம்மை குத்தும்.
அதனால் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்த போதிலும் யோபு தேவன் மீது எப்படி உறுதியான தேவ பக்தியும் உறுதியான நம்பிக்கையும் கொண்டவராக இருந்ததை நாம் மறந்து போய்விடவே கூடாது. பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்து தான் தேவன் என்ன செய்தார்னா இன்னும் அதிகமாக தேவனுக்கு நன்மைகளை செய்யக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அதை பார்க்கும் பொழுது யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம் இல்லவா? அதாவது யோபு 42ஆம் அதிகாரம் 7-10 வரை உள்ள அந்த பகுதி யோபுடைய நண்பர்கள் குறித்து அங்கு பறைசாற்றக்கூடியதை பார்க்க முடிகிறது. பேசின பின் எலிப்பாசை நோக்கி, பாருங்க ஏன் கோபம் உண்டது அந்த 3 சிநேகிதர் மேல. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை. ஆதலால் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் இடுங்கள், வேண்டுதல் செய்வான். நான் யோபினுடைய முகத்தை பார்த்து பாருங்க. அப்போ அவங்களுக்கு இருந்த புத்தியீனமா தான் பேசியிருக்கிறாங்க. புத்தியீனம் என்னன்னா அநேக பாவங்கள் இருக்குது. அநேக பாவங்களை காட்டிலும் புத்தியீனம் என்பதும் ஒரு பாவம். இதை குறித்து கூட தனி பிரசங்கம் கூட பண்ணலாம். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. அப்போ யோபுடைய நண்பர்களை தேவன் அங்க கண்டிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. யோபு பேசுனது போல நிதானமா நீங்க என்ன பேசலப்பா அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கும் பொழுது யோபு அப்பொழுதும் கூட என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவன் சாட்சி கொடுக்கும் வண்ணமாக நிதானமாக அவருடைய வார்த்தைகள் கையாளப்பட்டிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அப்ப நாமும் கூட நம்முடைய வாழ்விலும் அநேக சோதனைகள் வந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும்? நிதானமாக நாம் கையாள வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை மிகவும் நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வார்த்தை குறித்தும் கூட என்ன செய்யலாம்? அதிக தலைப்புகளிலே பேசிக்கொண்டே போகலாம். தேவன் எப்படி பேசினார்? இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை எப்படி இருந்தது? அப்போஸ்தலருடைய வார்த்தை எப்படி இருந்தது? சீசருடைய வார்த்தை எப்படி இருந்தது என்று கூட பேசலாம். இல்லை, நிறைய காரியங்கள் பொக்கிஷங்க. வேதாகமெல்லாம் அதெல்லாம் பொக்கிஷம். அதெல்லாம் படித்தா அப்படி முத்தமிடுற மாதிரி இருக்கும். அப்படி ருசித்து அதை படிக்கணும். சும்மா ஏனாதெல்லாம் படித்தாலாம் வேலைக்கே ஆகாது. இது தரமான சத்தியம் நம்ம சொல்கிறோம். அந்த தரத்தை நம்ம உயர்த்துவதற்கு நாம் என்ன செஞ்சோம்? அதை ஒழுங்காக படித்தாதானங்க நம்ம அதை பற்றி மற்றவங்க சொல்ல முடியும். அதை படிக்கிறதே உலகத்தாம், அதாவது பிரிவினை சபையார் கூட என்ன செய்கிறாங்க? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சு வச்சது கூட நம்ம என்ன செய்யலை, நான் அதிகமாக தெரிந்து வைத்து கொள்ளவில்லை என்பதுதான் மிக உள்ளபடி வருத்தம் அளிக்கக்கூடிய இது காரியமாக இருக்கிறது. படிக்கணும், தினமும் பைபிளை படிக்கணும். எங்கள் ஊழியக்காரெல்லாம் அடிக்கடி பெருமைக்காக சொல்ல வரல. ஊழியர் ஐயா இளையராஜா ஐயா அவர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் டிவோஷன் போடுறீங்களா இல்லையா, அது ஒரு டாபிக். நீங்கள் தினந்தோறும் ஒரு புத்தகத்தை எடுத்து அதை படிக்கணும். ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒவ்வொரு அதிகாரம் என்ன சொல்லுது என்பதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரொம்ப எங்களை சரியான வழியிலே எங்களை வழி நடத்துவார்கள். அப்படி செஞ்சதுனால தான் நானும் இன்றைக்கி உங்கள் மத்தியில் என்ன செய்ய முடியுது, பேச முடிகிறது. இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய சபையார் என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தணும். உலக பழமொழிலாம் உண்டு. என்ன சொல்லுவாங்கன்னா, ஊக்கமில்லாதவனை ஊக்கப்படுத்தினா ஊக்குவிக்கவனும் தேக்கு விற்பானா. அப்போது அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த சத்தியத்தை, தரமான சத்தியத்தை மற்றவங்க மத்தியில் என்ன செய்யணும்? ஊக்கமாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சத்தியமாக சொல்லிக் கொடுத்து அவங்க உற்சாகப்படுத்தி அதை அழகு பார்க்கணும். அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யணும். அப்போது பார்க்குறோம், வார்த்தைகள்லாம் பார்க்குறோம். புத்தீனமான காரியங்களை அவர்கள் பேசினதை தேவன் கண்டிக்கிறார். யோபு பேசினது போல நிதானமாக நீங்கள் பேசவில்லை என்று சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கப்பா, நீங்கள் காலை இதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யுங்க, ஒருத்தர் கொடுங்க, யோபு பலி செலுத்துவார். அப்போனா அப்போ பழைய ஏற்பாட்டின், அதாவது ஆதி பிதாக்களுடைய காலத்தை தான் அது பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. பலி செலுத்துவது அப்பொழுது அந்த மாதிரி தான் இருந்திருக்கக்கூடியதை பார்க்க முடியும். அது ஒரு சான்றாக இருக்கிறதை பார்க்க முடியும். அதன் வாயில அப்படி செஞ்சதுனால யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று பார்க்கிறோம். 10வது வசனத்தில் பார்க்கிறோம் இல்லையா? இப்படி செஞ்சதுனால தான் 11வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்போது அவருடைய எல்லா சகோதரரும் இல்ல 11வது 42 11 42 அப்படியா? சரி, வாசிங்க. அப்பொழுது அவருடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து
அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். பாருங்க, அதுதான் யோபினுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கணும். காரணம் என்னன்னா, யோபு தன்னுடைய வார்த்தையிலும் சரி, தன்னுடைய நடக்கையிலும் சரி, தனக்கு என்னதான் நேரிட்டாலும் அந்த சூழலிலும் சரி, தேவனை விட்டு அது விலகவே இல்லை. தேவன் மீது கொண்ட தேவ பக்தியை உறுதியாக பற்றி கொண்டார். தேவன் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டதன் காரணமாக தேவன் அவரை யோபு என்ன செய்தார்? பல மடங்கு மீண்டுமாக இரட்டத்தனையாக ஆசீர்வாதத்தை கொடுத்ததாக பின்வரும் வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்விலே தேவனுடைய காரியங்கள் என்ன செய்ய வேண்டும்? குணமாக தெரிந்து கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் என்ன செய்யணும்? தேவ பக்தியை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது யோபுவுடைய புத்தகத்தை குறித்து பார்த்தோம். இனிமேல் தான் என்ன செய்ய போகிறோம்? புதிய ஏற்பாடை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? யோபை போல இருக்கணும். அப்போ கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டியதற்கு அங்கே புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது அப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் கடைசியாக நம்ம முடிச்சு நிறைவுக்கு வந்துடலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை பாருங்க. அப்போ நமக்கு நேரிடுதெல்லாம் சோதனைலாம் கிடையாது. மனுஷனுக்கு நேரிடக்கூடிய சோதனை தான் நேரிடுது. அப்போ அது தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குவார். பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, அப்ப நமக்கு சோதனைலாம் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அந்த சோதனைகள் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகாம இருக்கணும். அதை தாங்குவதற்கு, தப்பித்து செல்வதற்கு வழிவகை செய்கிறார். நான் ஒன்றை கூறுவேன் என்று சொன்னேன் அல்லவா? அந்த கரகலான அந்த பகுதி இல்லையா? ஏன் யோபுக்கு தேவன் அனுமதி கொடுத்தார்? யோபை சிச்சிக்கும்படியாக, யோபை அந்த மாதிரி காரியங்களை செய்யும்படியாக, வாழ்வில் நடக்கும்படியாக என்று பார்த்தோம் அல்லவா? அதற்கு சரியான வசனம் என்னவென்றால் யோபு 42:2 நாம் வாசிப்போம். யோபு 42:2 முடிவான பகுதிக்கு வந்துவிட்டோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அதாவது சாத்தான் நினைச்சது நடக்கல, யோபு நினைச்சது நடக்கல. தேவன் என்ன நினைத்தாரோ அது மாத்திரமே நடந்தது. பாத்தீங்களா? அப்ப நம்முடைய வாழ்விலும் தேவன் நினைச்சது நடக்கணும்னா நாமும் கூட யோபை போல தேவ பக்தியில் உறுதி உள்ளவர்களாகவும் தேவன் மீது உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த பொங்கலூர் கிறிஸ்துவ சபையாருக்கு மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக பொங்கலூர் கிறிஸ்துவ சபையினுடைய ஊழியர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ராமாபுரம் சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்துடலாமா?